ஜனவரி 4 சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி பிரிவு 1. அருள்வாக்குகள் 35 42 வரை. அந்திரேயாவையும் அவரது சகோதரர் பேதுருவையும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகில் வேலை செய்து கொண்டிருந்த போது இயேசு அழைத்தார் என்று நற்செய்தியாளர் மத்தேயு கூறுகிறார். ஆனால் நற்செய்தியாளரான யோவான் அதனை சற்று வித்தியாசமாக சித்தரிக்கிறார். அவரை பொறுத்தளவு அந்திரேயாவும் செபதேயுவின் மகனான யோவானும் திருமுழுக்கு யோவான் சீடர்களாக இருந்தவர்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை உண்மையான மெசியாவாகிய இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். பாரம்பரியத்தின்படி அந்திரேயாவும் யோவானும் ஒரு நாள் தங்களது ஆசான் திருமுழுக்கு யோவானோடு நின்று கொண்டிருந்த போது இயேசு அவர்களுக்கு முன்னால் அந்த வழியாக செல்ல நேர்ந்தது. திருமுழுக்கு யோவான் உடனடியாக இயேசுவை சுட்டிக்காட்டி கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். தங்கள் ஆசான் திருமுழுக்கு யோவான் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் யூகித்துக் கொண்டனர். எனவே இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். ஓய்வு நாள் தொடங்க இருந்ததால் ஓய்வு நாளில் பயணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. எனவே இயேசு அவர்களை தன்னுடன் வந்து தங்கி ஓய்வு நாள் முடியும் வரை தனது வாழ்க்கை மற்றும் பணியை பற்றி மேலும் அறியும்படி அன்புடன் அழைத்தார். இயேசுவோடு தங்கிய ஓய்வு நாள் முடிந்தவுடன் அந்திரேயாவும் யோவானும் அவரவர் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அந்திரேயாவின் இயேசுவின் அனுபவம் அவரை இன்னும் இயேசுவிடம் ஈர்த்தது. எனவே இயேசுவை பற்றி தன் சகோதரர் சைமனிடம் கூறினார். நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி நேரத்தை வீணாக்காமல் அந்திரேயா தனது சகோதரரை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு சீமோன் என்று பெயர் சொல்லி அழைத்த போது சீமோன் ஆச்சரியமடைந்தார். சீமோன் என்ற எபிரேய பெயரை மாற்றி கிரேக்க மொழியில் பாறை என்று பொருள்படும் கேபா பேதுரு என்று அவருக்கு பெயர் சூட்டினார். தன்னுடைய சீடராகவும் இருக்க அவரை ஏற்றுக்கொண்டார். முதல் சந்திப்பிலேயே இயேசு சீமோனை கேபா என்று அழைத்தது அவருக்கு பின்னாளில் கொடுக்கப்பட இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பிற்காக என்பதையும் நாம் உணரலாம். இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? புனித அந்திரேயாவைப் போல நாமும் நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும். இயேசுவுடனான ஒரு நாள் இறை அனுபவம் புனித அந்திரேயா அவரை நற்செய்தி அறிவிப்பாளராக மாற்றி தன் அனுபவத்தை தன் சகோதரரிடம் சொல்லி அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தது. நாமும் இயேசுவின் அனுபவத்தை நம் வாழ்வில் பெற விவிலியத்தை தியான சிந்தனையோடு வாசிப்போம், தனி மனித ஜெபம் செய்வோம், திருவருட்சாதனத்திற்கு ஏற்றபடி நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம், தொண்டு செய்யும் மனதையும் வளர்த்துக் கொள்வோம். இதன் வழியாக நாம் நற்செய்தி அறிவிப்பாளராக மாற முடியும். நாம் பெற்ற இந்த இன்பத்தை பெருக இவ்வைகம் என்பது போல நமக்கு கிடைக்கும் இயேசு அனுபவத்தை அடுத்திருப்பவரிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களும் இயேசுவின் அனுபவத்தை பெற தூண்டுகோலாக அந்திரேயாவைப் போல இருக்க இறைவனிடத்திலே வேண்டுவோம். ஆமென்.